guys, welcome to GR World Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரிலே மார்ட் ஈவென்ட்ல ஒரு ட்ரிக் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பீஜமுடு டான் 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 டான். இதான் அந்த ஈவெண்ட். அந்த ட்ரிக் என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் இருக்க ஒர்த்தான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் மட்டும் நல்லா இருக்கு, அப்புறம் இந்த மட்டும் நல்லா இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அந்த க்ளோவல் ஸ்கின் நல்லா இருக்கு, எஃபெக்டோட இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கின் நல்லா இல்லை, அதனால தான் அந்த க்ளோவல் ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் எமோட் நல்லா இருக்கு. ஃபுட்பால் எமோட் அப்புறம் டென்னிஸ் எமோட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கர் ஜெர்சி பண்டில் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த மெயின் பண்டலும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இந்த ஸ்டோரில் எதுவுமே ஒர்த் இல்லை. பாருங்கள், எல்லாம் கீழே எல்லாம் குப்பையாக கிடக்கு. நம்ம சர்வருக்கு மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த கார் ஸ்கின்லாம் ஓசியில் கொடுத்தது இதெல்லாம் இந்த ஸ்டோரில் வந்துருக்கு டைமண்டுக்கு. இப்போ சரி, நான் இப்போ ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ அந்த ட்ரிக்குள்ளே போயிடலாம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிக் இருக்குது. இதில் வந்து 2 ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கடைசி ட்ரிக் மட்டும் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த 3வது ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு கால்குலேட்டர் தேவைப்படும். சரி வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்னு சொல்கிறதோட ஸ்டெப்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ண டிஸ்கவுண்ட் ஆகும். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து 2வது ஸ்டெப்பில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் கூப்பனை செலக்ட் பண்ணுறது தான். நிறைய பேர் இதை செலக்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னா அதை செலக்ட் பண்ணால் தான் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, இப்போ 3வது ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ரீ டைமண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைமண்ட் ரிபேட், அது கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு தெளிவாக படிச்சு பாருங்கள். அப்படி இதில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எவ்வளோ டைமண்டுக்கு ஆர்டர் போடுறோமோ, அதாவது நம்ம எவ்வளோ டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதில் 20% டைமண்ட் நம்மளுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் 3வது ட்ரிக்கு. சரி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல கால்குலேட்டர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இப்போ எவ்வளோ டைமண்ட் இருக்குதுன்றதை போடணும். அது கூட நம்ம எவ்வளோ டைமண்ட் வாங்க போகிறோமோ அதை கழிக்கணும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச வாட்டி எவ்வளோ டைமண்ட் இருக்கும் அப்படின்றது அது காமிக்குது. இதுக்கு மேலே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இந்த ட்ரிக்கு மட்டும் கூட பயன்படுத்தலாம். இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமண்டை போடுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ஃப்ரீ டைமண்ட் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். 20%. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். 359 இன்ட்டு 20%. 20%னா 20 டிவைடட் பை 100. அவ்வளோதான் கைஸ், கெரினா கொடுக்குற 20% ஃப்ரீ டைமண்டையும் கிளைம் பண்ண மாட்டே உங்ககிட்ட கடைசியாக எவ்வளோ டைமண்ட் இருக்குன்றத காமிச்சிருச்சு. அதை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா அந்த கோடை யாராவது யூஸ் பண்ணணும். சரி, நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வாங்க, இப்போ நான் லைவாக பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். 299 டைமண்ட்ஸ்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 299 டைமண்ட்ஸ் உங்கள் முன்னாடியே நான் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பண்டில் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்டு பண்டில்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் அமௌண்ட்டு தான் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே கொடுத்து எல்லாத்தையும் வால்ட்டு காமிச்சிடலாம். இப்போ நம்ம 299 டைமண்ட்ஸ்க்கு வாங்கினோமா, இப்போ நம்ம இதுக்கு கணக்கு போட்டு பார்க்கலாம். 299 இன்ட்டு 20%. 20%னா 20 டிவைடட் பை 100. 59.8 ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 60 டைமண்ட். அதுதான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்மளோட கணக்கு தப்பாவில். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னால் ஏன் 60 டைமண்ட் கிளைம் பண்ண முடியலன்னு கேட்காதீங்க. ஏன்னா என்னோடய கூப்பன் யாரும் யூஸ் பண்ணல. யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு 60 டைமண்ட் கிளைம் பண்ண முடியும். இந்த ரிலே மார்ட்டை பற்றி இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி கணக்கு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டைமண்டுக்கு வாங்கினீங்கன்னு. எவ்வளோ டைமண்ட் ஃப்ரீயாக கிடச்சிச்சின்றதையும் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க, இப்போ என்கிட்ட 200 டைமண்டு இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற இந்த 200 டைமண்டை வச்சு நான் கிஃப்ட் பண்ணி முடிச்சிட்டேன் லைவில். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, எப்படியோ கிவ்அவேவும் முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம பிரதர் ஐடி தான். உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக டைமண்ட் ஸ்பான்சர் பண்ணதும் நம்ம பிரதர் தான், ஜிஜி தமிழன். சரி அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.